Hello everyone. So இப்போ நம்ம பார்க்க போற செஷன் எது ரிலேட்டடா அப்படினு பார்த்தோம்னா டேட்டா சஃபிஷியன்சில அடுத்து இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். So data sufficiency நம்ம previous classes-ல பார்த்தது two type of statement பார்த்திருப்போம். ஆமாவா இல்லையா? அதுல என்னென்ன டாபிக் வந்துச்சோ அதே தான் three type of இதுல வரப்போகுது. ஓகே? And இப்போ இதுல क्वेश्चंस ஓட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அந்த விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ த்ரீ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற போது நம்ம கம்பேரிசன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டா சஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் அந்த மர்ஜ் பண்ணுறது ரெண்டாக ஸ்டேட்மெண்ட்டை தான் மர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டூ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபெயில்ட் ஆகிறப்போ நம்ம மர்ஜிங் ப்ராசஸ் எடுத்துப்போம். அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ த்ரீ ஸ்டேட்மெண்ட் டேட்டா சஃபிஷியன்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி செட்டப் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஒரு கொஷின்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ த்ரீ ஸ்டேட்மெண்ட் ஒரு பர்டிகுலர் கொஷின்ஸ்க்கு பேஸ் பண்ணி நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து செக் பண்ண போகிறோம். அண்ட் தனியாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் செட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி செக் பண்ணுறாங்க அண்ட் அதில் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் நார்மலாக சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ஏ, பி, சி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நான் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறேன், ரைட் ஆகுது. ஓகேவா? அண்ட் பியை செக் பண்ணுறேன், இதுவும் ரைட் ஆகுது. அண்ட் சியை செக் பண்ணுறேன், இதுவும் ரைட் ஆகுது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா? தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வச்சு அதில் இருக்க டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். அப்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே ரைட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எனி ஒன் ஆஃப் தெம். அப்போது எந்த ஒன்றை எடுத்தாலும் நம்மளால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். எனி ஒன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். அது ஏவாக இருந்தாலும் கொடுக்க முடியும், பியாக இருந்தாலும் கொடுக்க முடியும், சியாக இருந்தாலும் அந்த டேட்டாவுக்கான ஆன்சர்ஸ் நம்மளால் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ மூணுமே எனக்கு இண்டிவிஜுவலாக ரைட்டானா நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் எடுக்கிறோம், எனி ஒன். ஓகேங்களா? எனி ஒன், எந்த ஒன்றை எடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். சரி, சப்போஸ் ஓகேங்களா ஒருவேளை ஓகே ஏ, பி அண்ட் சி. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு தப்பாகலாம். செகண்ட் செக் பண்ணுறேன், ரைட் ஆகலாம். தேர்டு மட்டும் செக் பண்ணுறேன், ரைட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இண்டிவிஜுவலாக செக் பண்ணும்போது எனக்கு ராங் ஆகிடுச்சு. பி இண்டிவிஜுவலாக செக் பண்ணுறேன், ரைட் ஆகுது. சி இண்டிவிஜுவலாக செக் பண்ணுறேன், ரைட் ஆகுது. அப்போது பி, சி. ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ஆகுது, ஆப்ஷனில் ஆன்சர்ஸ் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி கொடுக்கலாம், எய்தர் பி ஆர் சி. ஓகேங்களா? பியை வச்சு என்னால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும் அல்லது சியை வச்சு ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஏன்னா அடுத்து ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு செக் பண்ணுறேன், ராங் ஆகுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு செக் பண்ணுறேன், ராங் ஆகுது. அண்ட் தேர்டு மட்டும் செக் பண்ணுறேன், ரைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும், இப்போதைக்கு ஒன்லி சின்னு சொல்லலாமா? இதுதான் உங்கள் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒன்லி சி. ஸோ ஒன்லி சியை மட்டுமே நம்மளால் வச்சு ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். அதோட நிப்பாட்டிக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இண்டிவிஜுவலாக ஃபெயில் ஆகுது. அப்போ இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில்டு ஆகுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மர்ஜ் பண்ணுவோமா? இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி, ஓகேங்களா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் மர்ஜ் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு ஆன்சர்ஸ் வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, ஒருவேளை ஆன்சர்ஸ் கிடைக்குது, ஏவையும் பியும் உள்ள டேட்டாவை மர்ஜ் பண்ணி என்னால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன்.
ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போது என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா போத், ஓகேங்களா, ஏ அண்ட் சி அண்ட் ஒன்லி சி. ஆமாவா இல்லையா? both A and C, sorry A and B, A and B, ஏவையும் பியும் நான் merge பண்ணி என்னால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் அடுத்து என்ன இருக்குது? சி மட்டும் இருக்குது. ஸோ அப்போ ஒன்லி சி. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ எப்போ ஒன்லி சி வரும்? எப்போ ஒன்லி சி வரும் அப்படின்னா நான் merge பண்ணுறப்போ எனக்கு தப்பாகிறப்போ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் merge பண்ணுறேன், ஒருவேளை ஆன்சர்ஸ் கிடைக்கலன்னு வைங்களேன், அப்போ யார் மட்டும் தான் ரைட்டாக இருப்பான்? ஒன்லி சி. அப்போ தான் வெறுமனை ஒன்லி சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம merge பண்ணுறப்ப ரைட் ஆன்சர்ஸ் கிடைக்குது, ஐ மீன் ஆன்சர்ஸ் சஃபிஷியண்ட்டாக கொடுக்க முடியுது அப்படின்னா போத் ஏ அண்ட் பி அண்ட் ஒன்லி சி அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகே, சப்போஸ் நம்ம merge பண்ணது ராங் ஆயிடுச்சு, ஸோ ரிமைனிங் ஒன்று மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியுது அப்படின்னா ஆப்ஷன் ஒன்லி சி. ஓகேவா? இது ஆப்ஷன் மெத்தட். சரி, அடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ ஏ வச்சு செக் பண்ணுற ஆன்சர்ஸ் வரல, பியை வச்சு செக் பண்ணுற ஆன்சர் வரல, அண்ட் சியை வச்சு செக் பண்ணுற ஆன்சர் வரல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எப்போல்லாம் டேட்டா சஃபிஷியன்ஸில் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ஃபெயில்டு ஆகுதோ நம்ம ரெண்டாக தான் என்ன பண்ணுறோம்? merge பண்ணுறோம். ஆமாவா இல்லையா? அப்போது இங்கே 3 இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு ஃபெயில்டு ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி merge பண்ணுவோம்? ஸோ ரெண்டாக தான் merge பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டாக எப்படி merge பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தட் இஸ் ஏபி, பிசி and CA. ஆமாம்ல, ஏபியை merge பண்ணலாம், பிசியை merge பண்ணலாம், and சிஏவை merge பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே merge பண்ணலாமா? சரி, அப்போ ஏபி merge பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, வரலாம்ல. அகெயின் பிசியை செக் பண்ணுறப்பையும் ஆன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகெயின் சிஏவை merge பண்ணுறப்போ ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நான் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எனி டூ ஆஃப் தெம். எனி டூ ஆஃப் தெம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம merge பண்ணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுமா? ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏபி எடுத்தாலும் ஆன்சர் வரும், பிசி எடுத்தாலும் ஆன்சர் வரும், அண்ட் சிஏ எடுத்தாலும் ஆன்சர் வரும். அப்போ எந்த ரெண்டை எடுத்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் கொடுக்க முடியும். சரி, ஒருவேளை இப்படி கொடுக்குறாங்க. ஓகே, ஏபி, பிசி அண்ட் சிஏ. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை என்னுடைய merging ப்ராசஸ் டைமில், என்னது merging ப்ராசஸில் ஒருவேளை ஏபி ஃபெயில்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. merge பண்ணுறப்போ ஏபி தனித்தனியாக ஃபெயில்டு ஆகிடுச்சு, merge பண்ணுறப்போ ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம் இல்லையா? ஸோ பிசி மட்டும் ரைட் ஆகலாம் அல்லது சிஏ ரைட் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம்பா? இங்கே காமனாக யார் இருக்கா? சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல நம்ம எப்படி ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா போத் பிசி அண்ட் ஏன்னு சொல்லலாமா? சிஏ அப்படின்னு சொல்லலாம். அல்லது எனக்கு எய்தர் பி ஆர் சே, ஓகேங்களா, அண்ட் ஒன்லி அந்த மாதிரி சொல்லலாமா? ஏன்னா சி வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது அப்படின்றதுனால நான் யாரை ரெண்டையும் merge பண்ணுறேன்? சி தான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் போத், ஓகேங்களா, சிஏ அண்ட் பிசி இப்படி கொடுக்கலாம்ல. சிஏவை வச்சு என்னால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும், அண்ட் பிசியை வச்சும் என்னால் ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? சரி சரி, அடுத்து பாருங்க. ஒருவேளை, ஓகே, ஒருவேளை என்னோட ஆப்ஷன்ஸ் இப்படி வருது. ஓகே, என்ன பண்ணுறாங்க? ஏபி merge பண்ணாங்க, வரல. பிசி merge பண்ணுறாங்க, வரல. ஓகேவா? யார் மட்டும் தான் merge பண்ணி வந்துச்சு? சியும் ஏவும் merge பண்ணுறது தான் ஆன்சர் வருது. அப்போ எப்படி ஆன்சர்ஸ் கொடுக்கலாம்? ஓகேவா? ஸோ போத் சிஏ, ஓகேங்களா, சியும் ஏவும் நம்மளால் வச்சு என்ன பண்ண முடியும்? ஆன்சர் கொடுக்க முடியும். போத் சிஏ அப்படின்னா டுகெதர், சி அண்ட் ஏ ஆர் டுகெதர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். ஓகேவா? அண்ட் அடுத்து
ஏபி பிசி அண்ட் சிஏ. ஓகேங்களா? இது மூணுமே எனக்கு ஃபெயில்ட் ஆகுது. மர்ஜ் பண்ணியுமே எனக்கு என்ன ஆகுது? ஃபெயில்ட் ஆகுது. அப்போது நம்ம இண்டிவிஜுவலாக ஃபெயில்ட் ஆனதை ரெண்டாக மர்ஜ் பண்ணோம். ஆமாவா இல்லையா? அந்த ரெண்டாக மர்ஜ் பண்ணதுமே ஒரு இடத்துல எனக்கு என்ன ஆகுது? ஃபெயில்ட் ஆகுது. அப்போ இப்போ தான் நம்ம ஒட்டுமொத்தமாக மர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக மர்ஜ் பண்ணுறோம்? எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா அண்ட் அதுக்கப்புறம் மர்ஜ் ஆகி வந்தப்பையும் ஃபெயில்ட் ஆகிறப்ப தான் நம்ம ஓவராலே போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஓவரால் நம்ம எப்படி எடுப்போம்? ஏ பி சி இது மூணுமே ஒரே நேரத்தில் சேர்த்து வச்சு எடுக்கணும். இப்போ தான் அந்த பாயிண்ட்டை நம்ம ஒன்றா எடுக்கணும். ஓகேவா? ஒருவேளை எனக்கு ரைட் ஆகுது, மூணுமே சேர்த்து வச்சு பார்க்குறப்போ ரைட் ஆகுது அப்படின்னா ஆல் ஏபிசி, ஆல் ஏபிசி. ஒருவேளை ராங் ஆகுது அப்படின்னா ஆல் நாட், ஆல் நாட். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சும் என்னால் என்ன பண்ண முடியாது? ஆன்சர் கொடுக்க முடியாது. ஏபிசி அப்படின்னு மூணையும் நான் கம்பைன் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் என்னால் ஆன்சர் கொடுக்க முடியாது. ஸோ இத்தனை விதமான ஆப்ஷன் செட்டப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எப்பயுமே நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்றத நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். அண்ட் டபுள் மர்ஜ் பண்ணும்போது எப்படிலாம் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனல் மர்ஜ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ சில பேர் ஒன்று கேட்பாங்க, இங்கே கவனிங்களேன், இந்த மூணுமே ஃபெயில்டு ஆகிடுச்சு அப்படின்னு டக்குன்னு நம்ம ஏபிசின்னு ஒட்டுமொத்தமாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ரெண்டாக மர்ஜ் ஆகி மொத்தமாக ஃபெயில் ஆகிறப்ப தான் அந்த ஏபிசியை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இது ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் படி தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம இங்கே இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு, உடனே டக்குன்னு ஏபிசி அப்படின்ற அந்த 3 பாயிண்ட்டுமே டக்குன்னு எடுத்துடலாமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஆப்ஷன். நமக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் இருந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம புக்கில் இருக்குமா அப்படின்னா, ஐ மீன் இந்த மாதிரி பேட்டர்ன் செட்டப்பில் இருக்குமா அப்படின்னா இப்படி இருக்காது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் டேட்டாஸ் வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இருக்கலாம், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் அண்ட் எயித், இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் செட்டப் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் கொஞ்சம் நேரம் நவுந்துக்கிறேன், பிகாஸ் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே ஓகேப்பா. ஸோ சம்ஸ் பார்க்கலாம். ஸோ 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி நமக்கு சம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு சிலாகிசம் பேஸ் பண்ண டாபிக். ஆமாம் இல்லையா? ஒரு சிலாகிசம் பேஸ் பண்ண டாப்பிக்லேருந்து எப்படி கேட்கலாம். ஓகே. ஸோ ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. சம் ஹேண்ட்ஸ் ஆர் நாட் ஷாக்ஸ், நோ லெக்ஸ் ஆர் ஷாக்ஸ். ஸோ 2 கன்க்ளூஷன் இருக்குது. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து எனக்கு ரைட் ஆக போகுது அப்படின்றதான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ 1 2 3 அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சே என்னால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். அண்ட் செகண்டை மட்டுமே வச்சு வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் தேர்டை மட்டுமே வச்சு வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? இண்டிவிஜுவலாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். சரி, இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்க்ளூஷன்ஸ் என்னன்றது பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்க்ளூஷன் எடுக்கணும், நோ லெக்ஸ் ஆர் ஷாக்ஸ். நோ லெக்ஸ் ஆர் ஷாக் அப்படின்றது எனக்கு கன்க்ளூஷன். அப்போது ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்தால் எனக்கு இது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டயக்ராம் போடுவோம். அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கன்க்ளூஷன்ஸ் வெதர் ரைட் ஆர் ராங்னு பார்ப்போம். நம்ம இல்லையா? அப்படியே உல்ட்டாவாக கொடுக்குறாங்க. ஒரு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்து அதற்கு ஏற்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அது மேபி 1ஆக இருக்கலாம், இல்லை 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், அல்லது மர்ஜ் பண்ணி வர்றதா இருக்கலாம். ஓகேவா? எப்படி வேணா இருக்கலாம். நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்க்ளூஷனுக்கு என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு யோசிக்கணும். இப்போ நோ லெக்ஸ் ஆர் ஷாக், லெக்குக்கும் ஷாக்குக்கும் நோ ரிலேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நோ ரிலேஷன் இருக்குன்னா என்ன மாதிரி இருந்தால் நோ ரிலேஷன் வரும்? ஒரு நோ ரிலேஷனே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். இந்த 2 பேருக்குமே டேரெக்டாக நோ ஷாக்ஸ் ஆர் லெக்குன்னு இருக்கணும். ஆமாவா இல்லையா? அப்போ தான் அதுவும் நோவாக வரும். அல்லது இது ஆலில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கணும். இந்த வேரியபிள் ஆலில் ரெப்ரசன்ட் ஆகி இன்னொரு வேரியபிளுக்கு ஃபைட் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கும் நோ கண்டிஷன் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போது இந்த லெக் அண்ட் ஷாக்ஸ்க்கு ரிலேட்டடாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்பேன். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ப்ரொசீஜராக எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். ஓகே, சரி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் இருக்குது. ஆல் லெக்ஸ் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ எல்லா லெக்ஸுமே என்னவா? ஹேண்ட்ஸ். சம் ஷூஸ் ஆர் லெக். சம் ஷூஸ் ஆர் லெக்ஸ். No legs are fingers. No legs are
ஃபிங்கர்ஸ். ஓகேங்களா? இப்போது ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ நம்மள்ட்டி இருக்குது. இங்கே ஷூ தான் இருக்குது. ஓகேங்களா? இது ஷாக்ஸ். ஸோ அப்போது எனக்கு சம் ஷூஸ் பற்றி இங்கே பேசியிருக்காங்க, பட் இங்கே அதை பற்றி பேசவே இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இண்டிவிஜுவலாக எனக்கு ஃபெயில்ட் ஆகுது. கிளியர்? நல்லா பாருங்கள், லெக் ஹேண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, லெக் ஹேண்டை பற்றி இங்கே கொடுத்துருக்கு. ஓகே ஃபைன். ஷூஸ் லெக்கை பற்றி இருக்குது அண்ட் லெக்ஸ் ஃபிங்கர்ஸ் பற்றி இருக்குது. இங்கே எதையுமே நம்ம ஷாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணல இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஷாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு என்னால் கொண்டு வர முடியாது. ஓகேவா? பிகாஸ் அந்த டேட்டா நமக்கு அங்கே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஒன் இண்டிவிஜுவலாக ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சம் வாட்சஸ் ஆர் ஆர்ம். Some watches are arm. All arms are fingers. Okay. And அடுத்து all legs are hand. ஓகேவா? all legs are hand. இங்கே கவனிங்க, இங்கே ஹேண்டுன்னு ஒன்று கிடையாது, இது ஒரு தனி வேரியபிள். all legs are hand அப்படின்றது நான் தனியாக தான் போட்டேன். ஆமாவா இல்லையா? பிகாஸ் என் ஸ்டேட்மெண்ட்டை இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் கொடுக்கல. ஆமாவா இல்லையா? அப்போது இதுக்கு ரிலேட்டடாக மர்ஜ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு இல்லை. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாமா? லெக் ஆர் ஷாக். ஸோ இங்கே நோ கண்டிஷனே இல்லை. என்ன கண்டிஷன் இல்லை? நோ. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் போது என்னால் நோ கொடுக்க முடியாது. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் போது நோ கொடுக்க முடியாது. ஸோ இதுவும் இண்டிவிஜுவலாக என்னது? ஃபெயில்டு. இதுவும் இண்டிவிஜுவலாக என்னாகுது? ஃபெயில். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் செக் பண்ண போகிறோம். நோ ஷாக்ஸ் ஆர் ஷூ. ஓகே. ஸோ ஷாக் பற்றி வந்திருக்கு. ஓகே ஃபைன். ஓகே நம்ம செக் பண்ணிக்கலாமா? இது சாக்ஸ், இது ஷூ. ஓகேவா? நோ ஷாக்ஸ் ஆர் ஷூ. ஆல் லெக்ஸ் ஆர் ஷூ. ஆல் லெக்ஸ் ஆர் ஷூ. சம் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபிங்கர். ஓகேங்களா? சம் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபிங்கர் அப்படின்றது நம்ம தனியாக தான் போட்டாகணும். ஆமாவா இல்லையா? சரி, அப்போ அந்த டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னா நோ லெக்ஸ் ஆர் ஷாக். ஓகே, அது மட்டும் எனக்கு ரைட் ஆகுது. நல்லா கவனிங்க, ஏன்னா அவுட்டர் டயக்ராம் ஃபைட்டு, உள்ளே இருக்கணும் ஃபைட். ஸோ இந்த கண்டிஷன் ஓகே ஆகுது. ஸோ இது பாருங்கள், சம் ஹேண்ட்ஸ் ஆர் நாட் ஷக்ஸ். ஹேண்ட் அப்படின்றது ஏதோ ஒரு வேறு டயக்ராம். ஆமாவா இல்லையா? கனெக்ட் ஆகாத ஒரு டயக்ராம். அதுக்கு இதுக்கு எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் நம்மளால் சொல்ல முடியுமா? கிடையாது. ஸோ அப்போ இது எனக்கு கன்க்ளூஷன் ரைட் ஆகிற மாதிரியே இல்லை. ஸோ அகெயின் இந்த 3யும் எனக்கு என்ன ஆகுது? ஃபெயில்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு புரியுதுங்களா? ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணேன், எனக்கு எல்லாமே என்ன ஆகிடுச்சு? ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஆமாவா இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டேஜ் எவ்ரி மர்ஜிங் ப்ராசஸ் ஏபி பிசி அண்ட் சிஏன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஏபியை நம்ம மர்ஜ் பண்ண ஆன்சர்ஸ் வருமா? ஏன்னா இந்த இதில் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டே இல்லை. இதில் எல்லாமே எதை பற்றி பேசியிருந்தான்? ஷாக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளே இங்கே இல்லை. ஆமாவா இல்லையா? சரி, இங்கே இருக்கான்னு பாருங்கள். சம் வாட்சர் ஆகும், அது இங்கே இல்லை. அப்போ இந்த 1 2 அப்படின்ற மர்ஜிங் எனக்கு இங்கே செல்லாது. ஐ மீன் பண்ணாலும் வராது, பிகாஸ் இந்த வேரியபிளே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் மர்ஜிங் யாருக்கு போவேன்? 2 and 3, தட் இஸ் பி அண்ட் சி. ஸோ இது ரெண்டையும் நான் மர்ஜ் பண்ணி பார்க்குறேன், ஆன்சர்ஸ் வருதா இல்லைன்னு நம்ம பார்க்கலாமா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? சம் வாட்சஸ் ஆர் ஆர்ம். ஓகே, ஆல் ஆர்ம்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸ். அண்ட் அடுத்து ஆல் லெக்ஸ் ஆர் ஹேண்ட் இருந்தாங்களா? சரி, அடுத்து இந்த பாயிண்ட்ல பாருங்க, சம் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபிங்கர். சம் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபிங்கர். அடுத்து ஆல் லெக்ஸ் ஆர் ஹேண்ட். ஆல் லெக்ஸ் ஆர் ஹேண்ட். அண்ட் அடுத்து நோ ஷாக்ஸ் ஆர் ஷூ. நோ ஷாக்ஸ் ஆர் ஷூ. ஓகேவா? அண்ட் ஆல் லெக்ஸ் ஆர் ஷூ. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் போயிடலாமா? ஓகே, ஸோ இதுதான் டயக்ராம். ஓகே, இந்த 2 and 3 மர்ஜ் பண்ணதுக்கான டயக்ராம். 2 and 3 மர்ஜ் பண்ணதுக்கான டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஸோ கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்க்கலாமா? சம் ஹேண்ட்ஸ் ஆர் நாட் ஷாக்ஸான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இதுதான் ஷாக்ஸ். சம் ஹேண்டுன்றது இந்த பகுதி. இது எல்லாமே யாரை போய் ஹிட் பண்ணுது? ஷாக். அப்போ இந்த கன்க்ளூஷன் ரைட் ஆகுது. ஓகே, நோ லெக்ஸ் ஆர் ஷாக். ஸோ லெக்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேவா? நோ லெக்ஸ் ஆர் ஷாக்ஸ் அப்படின்னு பார்த்தா பாருங்க, இதுக்கு தான் ஃபைட் சொல்லியிருக்கான். அப்போ உள்ளே இருக்கிற ஆட்களுக்கும் ஃபைட். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ அதுவும் எனக்கு ரைட் ஆகுது. ஸோ 2 and 3. ஓகேங்களா? 2 and 3 மர்ஜ் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்குது 2 and 3 டுகெதர். ஓகேங்களா? 2 and 3 டுகெதர் ஆன்சர். ரெண்டையும் 3ஐயும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா?
ஸோ ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் போகணும். ஓகேங்களா, ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் ட்ரை பண்ணுறோம். ஸோ நான் ஆப்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா, பிகாஸ் ஸ்பேசியஸாக இருக்குது, அதனால தான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. வெறும் கொஷின்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, புரியுதா? எப்போ மர்ஜ் பண்ணுறோம், எப்போ மர்ஜ் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் எவ்ரி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த சம் போலாமா? சரி, அடுத்த சம் எதுக்கு ரிலேட்டடான உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இங்கே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 2 3 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் என்ன பண்ணுவோம், பார்க்கணும். சரியா, இது ரெண்டு நமக்கு என்ன ஆகணும், ரைட் ஆகணும். இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களும் என்ன இருக்கணுமா, ரைட் ஆகணும். ஓகேங்களா, அந்த கன்க்ளூஷனை ரைட் ஆக்க வைக்கணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், m greater than or equal to n. ஸோ இதோ இருக்குது பாருங்கள், நான் m ஓப்பன் கேட்டில் இருக்குது வித் ஈக்குவல், இங்கேயும் அதே தான், m பொறுத்து பார்க்குறேன் ஓப்பன் கேட் வித் ஈக்குவல். ஆமாவா இல்லையா? சரி, ஸோ இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. p லெஸ் தென் q, இதில் q இல்லை, அப்போ இண்டிவிஜுவலாக இது ஃபெயில்ட் ஆகுது. ஏன்னா q வேரியபிள் இதில் இல்லை. ஒரு கன்க்ளூஷன் தான் ரைட் ஆக்க முடியுது, இன்னொன்று இதில் வரல, ஏன்னா அந்த வேரியபிளே இல்லை. ஸோ அதனால் அது அவுட். இங்கே கவனிங்க, இங்கே யார் இல்லை, m and n இல்லை. இந்த கன்க்ளூஷனில் m and n இல்லை, அப்போ இதுவும் எனக்கு வராது. ஓகே, ஏன்னா அடுத்து இங்கே பாருங்கள், இதில் pq அப்படின்றது இல்லை. ஸோ அதுவும் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுப்பா, இண்டிவிஜுவலாக ஃபெயில்டு ஆகிடுச்சு. இண்டிவிஜுவலாக என்ன இருக்குது, ஃபெயில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ மர்ஜ் பண்ணுறதுக்கு எதை பேஸ் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வேரியபிளும் இந்த வேரியபிளும் நான் மர்ஜ் பண்ணுறேன்னு வைங்களேன், கனெக்டிவிட்டிக்கு ஏதாவது மர்ஜ் ஆகுதா, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே ஆரும் எஸ்ஸும் ஈக்குவல்ட்டான், அப்போ இங்கே எஸ்ன்ற இடத்துல நான் இதை இங்கே எக்ஸ் வைக்கும் டபிள்யூ. ஸோ டபிள்யூ பேஸ் பண்ணி நான் யார் வரைக்கும் போகலாம், ஓகே ஜே. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ணி ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுவோமா? சரி, m greater than or equal to n இதிலே நமக்கு ரைட் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், நமக்கு வேண்டியது p to q தான். ஓகே, ஸோ பாருங்கள், p இது லெஸ் தென் தான் இங்கே காட்டுங்க. ஸோ எஸ், அந்த எஸ்ஸை பேஸ் பண்ணி நான் இதை எடுக்கிறேன் q. ஓகேங்களா, புரியுதா? பிலேருந்து பார்க்குறப்போ இது லெஸ் தென் இதை போட்டிருக்கேன், அடுத்து எஸ், அந்த எஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே எடுத்திருக்கேன். அதுக்கு இது பார்க்குறப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதை போட்டிருக்கேன் q. p லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி லெஸ் தென் தான். ஸோ இப்போ இது ரெண்டு வருது. ஸோ 1 2 நம்ம மர்ஜ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா, 1 2 பண்ணால் ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா, சப்போஸ் வேறு ஏதாவது வச்சு ட்ரை பண்ணுவோமா? சரி, இதில் பாருங்களேன், 1 3 பார்க்கலாமா? 1 3 ஏதாவது வருமா? பிகாஸ் அதில் q இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வேறு ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, f ஈக்குவல் டு ஜின்ட்டாங்க, ஸோ அங்கே g மர்ஜ் பண்ண முடியாது. ஓகே, h ஈக்குவல் டு i, அது மேலேயும் இல்லை. நமக்கு வேண்டியது p தான். ஓகே, ஸோ 1 and 2 அப்படின்றது கொடுத்தாச்சு. சரியா, ஸோ 1 2 பேஸ் பண்ணி தான் நம்மளால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். பிகாஸ் வேறு எதுலையுமே நமக்கு என்னது செட் ஆகிற மாதிரி இல்லை. இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் m to i போகலாம், i to h, ஸோ எதுவுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ 1 2 வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஆன்சர் கொடுக்க முடியுது. ஓகே, புரியுதா? சரி, ஓகே, அடுத்து பாருங்கள், அகைன் ஒரு MOT தான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அகைன் இதுவும் ஒரு டெஃபினெட்லி ட்ரூ ஆக்க வேண்டியதான். ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன ஆக்கணும் அப்படின்னா ட்ரூ ஆக்கணும் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது வரைக்கும் ஒரு கமா வச்சு வந்திருக்கு. ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கமா வச்சு வந்திருக்கு. அப்போ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு வரக்கூடிய பார்ட் இருக்கு. ஃபஸ்ட்டு யார் கேட்டிருக்காங்க பாருங்கள், a லெஸ் தென் b. a லெஸ் தென்னாக தான் இருக்குது, f வரைக்கும் வருவேன், அந்த f தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இங்கேயும் ஓப்பன் கேட், இங்கேயும் ஓப்பன் கேட்னா நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அந்த வரைக்கும் பாருங்கள், a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு f. அகெயின் இந்த எஃப்க்கு பக்கத்தில் நமக்கு எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள், ஓப்பன் கேட்டாக தான் இருக்குது. ஓகேவா, நம்ம யாரை ரீச் பண்ணணும், பியை ரீச் பண்ணணும், பியை ரீச் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ என்னால் இது வரைக்கும் வர முடியல. ஓகே, கிளியர். ஸோ அடுத்து வேற, ஸோ இந்த ஃபஸ்ட்டை வச்சு என்னால் அது முடிக்கல. அண்ட் அடுத்த கன்க்ளூஷன் பாருங்களேன், இ லெஸ் தென் சி. இலேருந்து லெஸ் தென் சின்னு இருக்காங்க. ஸோ இலேருந்து ஏ போகலாம், ஏலேருந்து எஃப் போகலாம். பட் அதுக்கப்புறமும் நமக்கு இது பேரிகேட் ஆகுது. இது பாருங்கள், இ லெஸ் தென் ஏ லெஸ் தென் எஃப், எஃப்க்கு அப்புறம் அகைன் ஒரு கிரேட்டர் தென் வருது. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் வச்சு என்னால் கொடுக்க முடியல. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்க, ஏ லெஸ் தென் பி. ஸோ இங்கே வருது பாருங்க,
A equal to Eனா இந்த இடத்துல நம்ம Aன்னு எடுத்துக்கலாமா? A less than D less than or equal to B highest priority less than. So first one conclusion okay ஆகுது. ரெண்டாவது பாருங்க E less than C. E less than C ன்றாங்க. நம்ம E ல இருந்து யார் வரைக்கும் போலாம்னு பாருங்க. இங்க D F ன்னு இருக்கா? அப்ப நான் E ல இருந்து D போலாமா? E less than D. இதற்கு பாருங்க D to C வரலாமா? D less than or equal to C. So highest priority நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நம்ம ஒன்லி 2 அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் ஒன்லி 2 அப்படின்ற இதை வச்சு கொடுக்க நம்மளால் முடியும். கிளியர்? பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் உங்களுக்கு கேன்சல் ஆகும் புரியுதா? G ஈக்குவல் டு F F ஈக்குவல் டு G. அப்போ இங்கே வரைக்கும் G தான் வரும். பட் இங்கே முடியறதும் ஓப்பன் கேட், இங்கே ஸ்டார்ட் ஆகுறதும் ஓப்பன் கேட் அப்படின்னா நம்மளால் போக முடியாது. ஓகேவா? புரியுதா? சரி, அடுத்து ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பசில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரெண்ட் ஃப்ளோர். ஸோ ஒரு பசில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி பசில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் பேஸ்டு பசில். ஃப்ளோர் பேஸ்டு பசில். இந்த லோயர் மோஸ்ட் ஃப்ளோர், எப்பயுமே நம்ம ஃப்ளோர் பார்க்கும்போது இந்த லோயர் மோஸ்ட் என்னவா கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். 1 தான் கன்சிடர் பண்ணுறாங்க. டாப் மோர் நம்பர் as 6. மொத்தமாக 6 person 6 ஃப்ளோர். ஓகேங்களா? ஹூ லிவ்ஸ் ஆன் 4th floor. நம்ம 4வது ஃப்ளோரில் யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொன்னால் போதும், அவ்வளோதான். ஓகேவா? சரி, 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம தனித்தனியாக தான் செக் பண்ணோம். ஸோ அதை நான் மேக் அவுட் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தேர் ஆர் 2 floors between R and V. ஓகேங்களா? T does not live on the floor above Q. ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு நான் எழுதுகிறேன். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? R and V இடையில எவ்வளோ பேரா? 2 பேர். இந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம், அல்லது V 2 பேர் விட்டு R. அண்ட் அடுத்து T does not live on the floor above Q அப்படின்னா அர்த்தம் Qக்கு மேலே T கிடையாது அப்படின்றாங்க. அப்போ ஆப்வியஸ்லி Qக்கு கீழே தான் எனக்கு T வரப்போகிறார். Qக்கு மேலே T வரக்கூடாது அப்படின்னா Qக்கு கீழே ஏதோ ஒரு பொசிஷனில் T வராருன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒரு டேட்டா வச்சு நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான விஷயம். There are 3 floors between Q and T. Qக்கும் Tக்கும் இடையில 3 ஃப்ளோர் இருக்குது. R lives below T. ஓகேங்களா? Tக்கு கீழே தான் ஏதோ ஒரு ஃப்ளோரில் R வரப்போகிறார். Tக்கு கீழே தான் R. ஸோ Q T தான் இருக்கணுமா? இப்படி இருக்கலாம்ல. இதுக்கு கீழே தான் ஏதோ ஒரு பிளேஸில் R வரப்போகிறார். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே? ஸோ அப்போ இதை வச்சும் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அண்ட் அடுத்து பாருங்கள், தேர்ட் கண்டிஷன். Q lives on even number floor. Q lives on even number 4 அப்படின்னா என்ன? எனக்கு இங்கே எழுதிக்கோ தேர்ட் கண்டிஷன். ஸோ தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க? Q lives on அப்படின்னா 2ல் வரலாம், 4ல் வரலாம், 6ல் வரலாம். 2வது பிளேஸ், 4வது பிளேஸ், 6வது பிளேஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு. P lives 2 floors above where S lives. P lives 2 floors above where S lives அப்படின்னா என்ன அர்த்தம்? S எந்த ஃப்ளோர் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு 1 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் P lives. ஓகே? P ஒரு கேப் விட்டு S. ஸோ அப்போ இதுவும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியல. ஸோ எல்லாமே ஃபெயில்டு ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? மர்ஜ் பண்ணுவோம். ஆமாம் இல்லையா? ஸோ 1 and 2 நான் மர்ஜ் பண்ண பார்க்குறேன். 1 and 2. அப்போ இப்போ தான் இந்த டேட்டாவையும் இந்த 2வது டேட்டாவையும் நான் என்ன பண்ண பார்க்குறேன்? மர்ஜ் பண்ணுறேன். ஸோ இது மர்ஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, Qக்கு கீழே தான் யார் இருக்கணுமா? T. அப்போ ஆப்வியஸ்லி இந்த பாசிபிலிட்டி நமக்கு எலிமினேட் ஆகிடுச்சு. இந்த 2 பாயிண்ட் மர்ஜ் பண்ணுறது ஒரு காரணமாக இதுலேருந்து இது எலிமினேட் ஆகிடுச்சு. ஓகேவா? Tக்கு கீழே தான் R இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா? இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஓகேங்களா? ஸோ Tக்கு கீழே தான் எனக்கு ஒரு ஆள் வரப்போகிறார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? Q 1 2 3 இது T. Tக்கு கீழே தான் R வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அண்ட் இந்த கண்டிஷன் பாருங்களேன், Vக்கும் Rக்கும் இடையில 2 பேர். ஓகேவா? அப்போ நான் R இங்கே போட்டேன்னா 1 2 இதான் யார் வருவா? V. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 4th ஃப்ளோர், 5th ஃப்ளோர் அண்ட் 6th ஃப்ளோர். அப்போ 4வது ஃப்ளோரில் யார் இருக்கா அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்போ ஆன்சர் 1 and 2 டுகெதர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். ஆன்சர் என்னப்பா? 1 and 2
ஓகேவா? ஸோ டுகெதர் சஃபிஷியன்ட். ஓகேவா? 1 and 2 நம்ம எடுக்கும் போதே நமக்கு என்ன கிடைச்சிருது? ஆன்சர் கிடைக்குது. ஓகே, கிளியர்? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஃபேஸிங் சென்டர். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? சர்க்கிள் பேஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதை எப்படி கொடுத்துருக்காங்க? 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. L, M, H, K and R ஆர் சிட்டிங் அரௌண்ட் எ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் சென்டர். அப்போ எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃபேஸிங் சென்டர். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் M வித் ரெஸ்பெக்ட் டு L? Lலேருந்து M பார்க்குறோம். Lலேருந்து M பார்க்கும்போது என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் முடிக்கல. L who is not an immediate neighbor of K. K-ஓட இமிடியேட் நெய்பராக யார் கிடையாது? K-ஓட இமிடியேட் நெய்பராக எனக்கு L வரக்கூடாது. ஓகேங்களா? இது வரைக்கும் அந்த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஆஃப் 5 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் ஃபஸ்ட் கண்டிஷன் எடுக்கிறேன். K and R ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ். ஸோ கண்டிப்பாக தெரியும், இதை வச்சு நம்மளால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியாது. K is not immediate neighbor of M. இதை வச்சு என்னால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியாது. And M is second to the left of R. இந்த பாயிண்ட் வச்சு என்னால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியாது. ஆமாவா இல்லையா? Each and every statement here getting a failed. ஓகேவா? So now I am going to merge 1 and 2. So 1 and 2 நான் merge பண்ணுறேன். சரியா? So 1 and 2 merge பண்ணும்போது என்ன கிடைக்கும்? முதல்ல எத்தனை பேர்? So totally 5 friends. ஓகேவா? All are facing center அப்படின்ட்டாங்க. ஓகேவா? K and R are immediate neighbors. இது K-வா இருந்துச்சுன்னா இது R-ஆ இருக்குன்னு வைங்க. ஓகேவா? immediate neighbors. ஓகே, K and R are immediate neighbors. K-க்கு பக்கத்தில் யாரும் வரக்கூடாது. கொஷின்லேயே கொடுத்துனா L வராது. அப்போது பர்டிகுலராக இந்த பிளேஸில் எனக்கு L கிடையாது. ஓகே, சரி. அப்போது வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? K is not immediate neighbor of M. ஏன்னா 1, 2 தான் நம்ம மர்ஜ் பண்ணுறோம். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம். K-ஓட இமிடியேட் நெய்பர் யார் கிடையாது? M-ம் கிடையாது. அப்போது இந்த ரெண்டு இடத்துல எனக்கு L-ம் வரலாம், M-ம் வரலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது. L-ஐ பொறுத்து M நம்மளால் சொல்ல முடியாது. L-ஐ பொறுத்து M நம்ம என்னென்ன சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ தட் 1, 2 எனக்கு கேன்சல் ஆகுது. ஓகேவா? 1ம் 2ம் எனக்கு கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2, 3 எடுக்கிறேன். அடுத்து என்ன எடுக்கிறேன்? 2, 3 எடுக்கிறேன். ஸோ 2, 3 எடுத்தேன்னா K இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் M. அப்போ இந்த பிளேஸில் M கிடையாது, L கிடையாது. ஏன்னா அது கொஸ்டின்லேயே இருக்க பாயிண்ட். அகைன் இங்கேயும் M கிடையாது, L கிடையாது. ஓகேங்களா? ஸோ M அண்ட் L இங்கே வரப்போகிறாங்க. M is sit second to the left of R. ஓகேங்களா? இப்போது நான் M இங்கே வருதுன்னா ஓகேங்களா, ஆரோட லெஃப்ட்டில் எத்தனாவதாக இருக்கணும்? செகண்ட் லெஃப்ட். அப்போ இது ஆராக இருந்தால் தான் ஃபஸ்ட்டில் செகண்டரியில் போட முடியும். ஓகேவா? இது இங்கே M கிடையாது. ஓகேங்களா? இது ஆறு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்டில் யார் போடலாம்? M போடலாம். பட் இங்கே M வரக்கூடாது. இங்கே இருந்தாலும் ஓகேவா, ஆர் ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. அப்போது எனக்கு எங்கே போடணும் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆறு எடுத்தேன்னா இங்கே வரும், இங்கே எடுத்தேன்னா ஆறு வரும். ஸோ ஆரை இங்கே எடுத்துடலாமா? ஸோ அப்போ ஆரை இங்கே எடுக்கிறேன். ஆரை இங்கே எடுத்தேன்னா ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்டில் யாரை கொண்டு வரலாம்? M. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நான் மர்ஜ் பண்ணுறேன். ஆரோடைய செகண்ட் லெஃப்ட்டில் M இருக்கும். ஸோ ஆரோடைய ஃபஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்டில் M இருக்குது. கேக்கு பக்கத்தில் M வரக்கூடாது, L வரக்கூடாது. அப்போ L இந்த பிளேஸ் இல்லைன்னா L இந்த பிளேஸ் சொல்லாமா? L இந்த பிளேஸா? அப்போது M வித் ரெஸ்பெக்ட் டு L. ஓகேவா? L பொறுத்து தான் M கேட்டிருக்காங்க. நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. ஓகேங்களா? 2யும் 3யும் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஆன்சர் கொடுக்க முடியுது. ஓகேவா? ஸோ 2, 3 தான் இதுக்கான ஆன்சர். 2 and 3 வச்சு நம்மளால் ஓகேவா என்ன பண்ண முடியுது? ஆன்சர் பண்ண முடியுது. கிளியர்? புரிஞ்சா? சரி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷனா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிளட் ரிலேஷன்ஸ். ஸோ ஒரு டாப்பிக்லையும் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜேக்கு எஸ் என்ன வேணும்? அதுதான் கொஷின். ஜேக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பில் வராங்கன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், இது எஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கா? எங்கேயுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா KJR நமக்கு தேவை எஸ். ஸோ அது இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு வராது. ஆர் இருக்குது, எஸ் இருக்குது. இதில் ஜே இருக்கா? இதில் இல்லை. ஜே இருக்குது அண்ட் எஸ் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன், ஜே அண்ட் எஸ் இருக்குது. ஓகேவா? ஜே இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் டி. ஓகேவா? அப்படின்னா இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே வரைகிறேன். டீயோடைய கிராண்ட் சன் தான் யார்? டீயோடைய கிராண்ட் சன், அடுத்த ஜென்ரேஷன். ஓகேவா? இந்த இடத்துல டீயோட சன்னாகவும் இருக்கலாம், டீயோட டாட்டராகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ கிராண்ட் சன். பட் நாட், இந்த பட் யார்? ஜேவை குறிக்குது. பட் நாட் த சன் ஆஃப் எஸ்.
ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எஸ் வரவே மாட்டாங்க. இந்த பேரண்ட் அப்படின்ற ரிலேஷனில் எஸ் வரக்கூடாது. எஸ்ஸோட சன்னா யார் கிடையாது? ஜே கிடையாது. சரியா? அப்போது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஜேவுக்கு எஸ் என்ன ரிலேஷன் கேட்டிருக்கான், எங்கே வருதுன்னே நமக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ஃபெயில்டு. ஓகேவா? எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஃபெயில். ஸோ அப்போ நான் மர்ஜிங் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? மர்ஜிங் பண்ண போகிறேன். ஸோ 1 2 அப்படின்றத நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். கே இஸ் த மதர் இன் லா ஆஃப் ஜே ஹூ இஸ் மேரிட் டு ஆர். அப்போது ஆர் யாரை மேரிட் பண்ணியிருக்கான்? ஜேவை. ஓகேவா? ஆர் இஸ் மேரிட் டு ஜே. ஜேவோட மதர் இன் லா தான் யார்? கே. மதர் இன் லானா மாமியார். ஓகேங்களா? அப்போ ஆரோட பேரண்டாக தான் யார் இருக்கணும்? ஓகே, ஆரோட பேரண்ட் தான் யார்? கே. ஸோ அது தெளிவாக சொல்லிட்டாங்க, மதர் இன் லா. ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டாச்சு, ஏன்னா 1 2 தான் மர்ஜ் பண்ணுறோம். ஆர் இஸ் த ஒன்லி சிப்ளிங் ஆஃப் எஸ். ஒன்லி சிப்ளிங் அப்படின்னா என்ன? எஸ் கூட பிறந்த ஒரே சிப்ளிங் யார்? ஆர் தான். ஓகேங்களா? எஸ் கூட பிறந்த ஒரே சிப்ளிங் யார்? ஆர். சிப்ளிங் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எஸ் ஹூ இஸ் த சன் ஆஃப் டி. டீயோட சன் யார்? எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேவும் டீயும் ஓகேவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சன்னு தெளிவாக சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போது கொஸ்டின் என்ன கேட்குறேன் பாருங்க, ஜே டு எஸ். ஜேலேருந்து எஸ் பார்க்குறப்போ ரிலேஷன் சொல்ல முடியுமா இல்லையான்னு பாருங்கள். ஜேவோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராக வேணா இருக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஒய்ஃபோட பிரதராக இருந்தாலும் பிரதர் இன்லா தான், ஹஸ்பண்டோட பிரதராக இருந்தாலும் பிரதர் இன்லா தான். அப்போது ஸோ ஆன்சர் என்னால் சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? எதை வச்சு? 1 2 வச்சு என்னால் சொல்ல முடியும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது? பிரதர் இன்லா. சரி, 1 2 கிடச்சிடுச்சு, அதோட போயிடலாமா? நம்ம 2 3 செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ மர்ஜிங் பொறுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சார் 2 3 மர்ஜ் பண்ணுவோமா? ஆல்ரெடி 3 நான் வச்சுருக்கேன். ஸோ 2 மட்டும் எவ்வளோ கொண்டு வருமா? ஆர் இஸ் த ஒன்லி சிப்ளிங் ஆஃப் எஸ். சரி, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஹூ இஸ் சன் ஆஃப் டி. டீயோடைய சன்னு சொல்லியாச்சு. இந்த க்ளூவை இதில் கொண்டு வரப்போம். நல்லா நான் வச்சுங்க, ஜேவோட பேரண்ட்டு எஸ் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ இதை இங்கே போட முடியாது. ஸோ ஆரோட பேரண்ட்டுன்னு போடலாமா? ஜேக்கு ஜேவோட பேரண்ட் ஆர், அவங்களுடைய ஓகே போட்டாச்சு. இப்போ ஜேக்கு என்ன வேணும்? ஃபாதரோ மதரோ இந்த இடத்துல யாராக வேணா இருக்கலாம். அவங்களுடைய பிரதர் எனக்கு என்ன வேணும்? அங்கிள். அவங்களுடைய பிரதர் எனக்கு என்ன வேணும்? அங்கிள். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 2 or 3 வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் கொடுக்க முடியும். என்னென்னு? அங்கிள். ஸோ அப்போ ஆன்சர் எப்படி சொல்லலாம்? 1 2 வரலாம் அண்டு 2 3 வரலாம். 1 2 மர்ஜ் பண்ணும்போது ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு, அண்ட் 2 3 மர்ஜ் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம், போத் ஓகேங்களா பிசி அண்ட் ஏசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம எழுதி போடுறப்போ பார்த்துருப்போமா? அதுதான் இந்த டைப் 1 2 2 3. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 2 தான் இங்கே காமனாக இருக்கிறது. புரியுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு செட்டப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? கிளியர்? என்ன அடுத்து? அமாங் 6 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அமாங் 6 ஃப்ரெண்ட்ஸ் BJVP அப்படின்னு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் த ஷார்ட்டஸ்ட்? ஓகேங்களா? வென் தே அரேஞ்ச் இன் அக்கார்டிங் டு ஹைட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது நல்லா பார்த்துங்க, ஜே இஸ் த செகண்ட் டாலஸ்ட் அமாங் தம். இதை வச்சு நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. ஜே இஸ் டாலர் தென் பி பட் ஷார்ட்டர் தென் ஜே. இதை வச்சு சொல்ல முடியுமா? முடியாது. ஓகே, பி இஸ் டாலர் தென் ஒய் பட் ஷார்ட்டர் தென் ஜே. ஓகே, ஆல் த இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஃபெயில். ஓகேவா? பிகாஸ் அக்கார்டிங் டு த ரைட் எனக்கு ஹூ இஸ் ஷார்ட்டஸ்ட் இருக்கிறதுல யார் ஷார்ட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உடனே ஹூன்னொடனே இங்கே போய் பார்த்துடக்கூடாது. ஓகேவா? இந்த 6 பேரில் யார் ஷார்ட்டஸ்ட், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? சரி, நான் 1 2 செக் பண்ணலாமா? சரி, 1 2 செக் பண்ணுறேன். ஜே இஸ் த செகண்ட் டாலஸ்ட் அமாங். ஸோ நான் டாலஸ்ட் அப்படின்னு இங்கே பெருசு வச்சுக்கிறேன், போக போக சின்னது வச்சுக்கிறேன். ஓகேவா? செகண்ட் டாலஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட், இது யாருப்பா? ஜே. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். நான் ஹைட்டெல்லாம் ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன். பெரிய ஹைட்டு, செகண்ட் ஹைட்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சின்னது அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இது ஜே இஸ் டாலர் தென் பி. என்ன கண்டிஷன்? ஜே இஸ் டாலர் தென் பி. பியை விட எனக்கு ஜே டாலர். ஓகேங்களா? பட் ஷார்ட்டர் தென் பி எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ் எனக்கு ஓகேங்களா, இது செகண்ட்.
இது ரெண்டையும் தான் நம்ம merge பண்ண போகிறோம் 1 2 அப்படின்னு. ஸோ merge பண்ணி காட்டுறேன். ஜேக்கு முன்னாடி யார் வருவா? பி வரும். அது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் இந்த பி அப்படின்றது எங்கே வேணாலும் வரலாம். இந்த பி அப்படின்றது எங்கே வேணாலும் வரலாம். ஆமாவா இல்லையா? புரியுதா? எக்ஸாக்டாக ஜேக்கு பக்கத்துலேயும் வரலாம். இங்கே போனாலும் இந்த கண்டிஷன், ஏன்னா பியை விட ஜே பெருசு, இங்கே வச்சாலும் பெருசு தான், இங்கே வச்சாலும் பெருசு தான், இங்கே வச்ச பெருசு. அப்போ 1 2 merge பண்ணாலும் ஆன்சர் வரலை. 1 2 merge பண்ணாலும் ஆன்சர் வரலை. சரியா? ஸோ அப்போ நான் 2 and 3 பார்க்க போகிறேன். என்ன பார்க்க போகிறேன்? 2 and 3. ஸோ இதை பாருங்கள், இதான் போட்டிருக்கோம் பிஜேபி அப்படின்னு வச்சுருக்கோம் கண்டிஷன். அண்ட் பி இஸ் டாலர் தென் ஒய். ஓகேங்களா? ஒய்யை விட எனக்கு பி டாலர் அப்படி இந்த கண்டிஷன் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பட் ஷார்ட்டர் தென் ஜே. ஓகேங்களா? யார்? பி தான். ஓகே, ஜே விட யார் ஷார்ட்டர் ஆகணும்? பி ஷார்ட்டர் ஆகணும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் அதே தான். இந்த 6 பேரில் எங்கே வேணாலும் இந்த கண்டிஷன் வரலாம். அகைன் 2 3யும் எனக்கு ஃபெயில்டு. ஏன்னா அடுத்தடுத்த ஆட்கள் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதில் எங்கே வேணாலும் வரலாம். அண்ட் அடுத்து 1 and 3 merge பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது 1 and 3. ஸோ இங்கே பி வராது. ஓகேவா? ஜே செகண்ட் லாஸ்ட் அமௌண்ட் சொல்லிட்டாங்க 1. பி இஸ் டாலர் தென் ஒய். ஓகே, பட் ஷார்ட்டர் தென் ஜே. இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சிங்க. பி இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், ஒய். ஸோ அப்போது எல்லாமே எனக்கு இங்கே என்னாச்சு? merge பண்ணியும் ஃபெயில்டு. எல்லா mergingமே என்னாச்சு? ஃபெயில். ஆல் த mergings ஆர் ஃபெயில். அப்போது இண்டிவிஜுவலாக செக் பண்ணவும் ஃபெயில்டு. ஓகேங்களா? merge பண்ணவும் ஃபெயிலு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒட்டு மொத்தமாக எடுப்போம். ஒட்டு மொத்தமாக இப்போ தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒட்டு மொத்தமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ அப்போ எல்லா பாயிண்ட்டும் வரிசையாக படிக்க வேண்டியதான். 1 2 3 4 5 6. ஜே இஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போட்டோமா? ஜே இஸ் டாலர் தென் பி பட் ஷார்ட்டர் தென் பி. அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வந்துருமா? இப்போ இந்த பின்றது எங்கே வேணாலும் வரலாம். இந்த 2 கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பி அப்படின்றது இங்கே எங்கே வேணாலும் வரலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாமா? ஓகே, பி இஸ் டாலர் தென் ஒய். ஒய்யை விட பி டாலர், ஷார்ட்டர் தென் ஜே. ஸோ அப்போ நல்லா பாருங்கள், இந்த பியும் ஒய்யும் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ 1 2 3 ஆல் merge பண்ணியும் எனக்கு வரல. ஸோ ஆல் நாட். என்னப்பா ஆன்சர்? ஆல் நாட். நான் தனித்தனியாக செக் பண்ணும் போது ஆன்சர்ஸ் வரல, 2 2ஆக merge பண்ணும் போது ஆன்சர் வரல, ஒட்டு மொத்தமாக செக் பண்ணும் போதும் ஆன்சர் வரல. புரியுதா? இப்படி தான் ப்ரொசீஜர் செக் பண்ணும். புரியுதா? நான் ஒவ்வொரு ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கிளியர்? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 9%. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டிங் லைக் லீனியர் சீட்டிங், லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 9% இருக்காங்க அக்கார்டிங் டு ஃபேஸிங் நார்த். எல்லாமே நார்த். ஹூ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி? பியோட செகண்ட் லெஃப்ட் யார்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம ஒன்று ட்ரை பண்ணலாமா? எஃப்எஸ் சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்படின்னா எஃப் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஸோ ஹேவிங் எ 2 பாசிபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக ஆன்சர்ஸ் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அடுத்து எஃப் இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி. அப்போது இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஹேவிங் 2 பாசிபிலிட்டி. ஸோ ஹூ சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஹெச்? ஸோ ஹெச்சோட இமிடியேட் ரைட்டில் தான் யார் இருக்கணுமா? பி இருக்கணும். அப்போ இப்படி தானே வரும். ஹெச்சோட இமிடியேட் ரைட் போது இங்கே வராது. அப்போ ஒரு பாசிபிலிட்டி தான் ஆகுது. என்னது? ஹெச்சோட இமிடியேட் ரைட்டில் பி இருக்கணும் அண்ட் பியோட இமிடியேட் நெய்பர் எஃப் இருக்கணும். ஸோ இதை மட்டுமே வச்சு நம்மளால் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. இதுதான் செகண்ட் கண்டிஷனுக்கான டேட்டா. நெய்தர் ஹெச் நார் இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி. பிக்கு பக்கத்தில் ஹெச்சும் கிடையாது, ஆரும் கிடையாது. நெய்தர் ஹெச் நார் ஆர் இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஹெச் அண்ட் ஆர். பக்கத்தில் கிடையாது அப்படின்னு ஒரு பாயிண்ட். இங்கே பொறுத்த வரைக்கும் எஃப் அண்ட் தேர் ஆர் 2% பிட்வீன். ஓகேவா? இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். எஃப் இங்கேயும் வரலாம், எஃப் இங்கேயும் வரலாம். ஆமாவா இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியுது எல்லாமே தனித்தனியாக ஃபெயில்டு. எவ்ரி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஃபெயில். நம்ம என்ன பண்ணலாம்? merge பண்ணலாமா? சரி, இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 2 நான் செக் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட் அப்படின்றது எனக்கு இப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வர முடியாது. அப்போ இதுதான் எக்ஸ்ட்ரீமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, அதாவது மொத்தம் 9 மெம்பர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ எஃப் இந்த எண்டுன்னு நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் அப்படின்னால அதை பேஸ் பண்ணி பி, அதை பேஸ் பண்ணி ஹெச். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2% சிட் பிட்வீன் பி அண்ட் பி.
பிக்கும் பிக்கும் இடையில 2 பேர். ஓகேங்களா? ஸோ 1 2 மர்ஜ் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் தான் எனக்கு தெரியுது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பியோடைய செகண்ட் லெஃப்ட் அப்படின்னு. பி இங்கே இருந்தால் செகண்ட் லெஃப்ட் யாருன்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ 1 2 அவுட், 1 2 மர்ஜ் பண்ண அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து நான் 2 and 3 ட்ரை பண்ணுறேன். 2 and 3 பாயிண்ட்டை மட்டும் படிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே இங்கே வச்சுட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கு பக்கத்தில் ஹெச்ஆர். அப்போ ஹெச்சுக்கு பக்கத்தில் பி வராது, அவ்வளோதான் தெரியும். அப்போ இதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா? சரி, அப்போது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 1 3 செக் பண்ணுவேன். 1 3 பண்ண செக் பண்ணாலும் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக வராது. ஆமாவா இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட எனக்கு எஃப் இங்கே வைக்கிறேன்னு வைங்களேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கான், 2% between B and B. ஹெச்சுக்கு பக்கத்தில் யாரும் வரக்கூடாது. ஸோ எந்த பாயிண்ட்டுமே இங்கே ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ 1 and 3யும் வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒட்டு மொத்தமாக எடுக்க போகிறோம். 1 2 எடுத்தோம் வரல, 2 3 எடுத்தோம் வரல, 3 1 எடுத்தோம் வரல, ஒட்டு மொத்தமாக ட்ரை பண்ணணும்ல, அதான அடுத்த ஸ்டேஜ். சரி, அப்போ நம்ம செகண்ட் பாயிண்டோட விஷயங்கள் மேட்ச் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கும் பிக்கும் எனக்கு 2 பேர். ஸோ இந்த 2 கேப் விட்டால் இது பி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆறு கிடையாது, இந்த இடத்துல ஆறு கிடையாது. ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ ஆறு வர்றதுக்கான பிளேஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஒட்டுமொத்தமாக 3 பாயிண்ட் எடுக்கும் போது இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியுது. என்ன சொல்லியிருக்காங்க, பியோட செகண்ட் லெஃப்ட் யார், பியோடைய செகண்ட் லெஃப்ட் யார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். எப்போ, எல்லா பாயிண்ட்டும் எடுக்கிறப்போ. ஸோ அப்போ இங்கே என்னன்னு சொல்லுவோம், அகெயின் ஆல் 1 2 and 3 டுகெதர் ஆன்சர். எல்லாத்தையும் சேர்த்து வச்சா தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். 1 2 3 ஆல் த டேட்டாவையும் மர்ஜ் பண்ணால் மட்டும்தான் பியோடைய செகண்ட் லெஃப்டில் யார் இருக்கா அப்படின்ற டேட்டா நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா பிக்கு பக்கத்தில் ஹெச் வரக்கூடாது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆறும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போது இங்கேயும் வராது, இங்கேயும் வராதுன்னா இங்கே தான். அப்போ பியோட செகண்ட் லெஃப்ட் யாருன்னு நம்மளால் சொல்ல முடியும். கிளியர்? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் தான். அதுவும் அந்த பேஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ரொம்பவே ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக். பேசிக் கான்செப்ட்டில் நீங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொம்ப வேகமாக அப்ரோச் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமானது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். நம்ம ஆர்வத்தில் டக்குன்னு 3த்தையும் ஒன்றா படித்து அப்படியே போட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா தப்பு. அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு அப்படின்னு இருக்குது. அதனால தான் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லாவே நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸும் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் மார்னிங் செஷன் அண்ட் இந்த செஷனும் ஓகேங்களா, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். அது 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு செஷனாக வச்சேன், இது 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு செஷனாக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது லைக் மெயின்ஸாக இருந்தால் அந்த 3 ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் அந்த 2 ஸ்டேட்மெண்ட் லெவல்லே பண்ணலாம். போதும், எந்த டாப்பிக்கில் வேணாலும் வரலாம். ஓகேங்களா, ஆல் த ப்ரீவியஸ் டாபிக், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த டாப்பிக்லேருந்து தான் கேள்விகள் வரும். ஸோ அப்போ அது பசிலாக இருக்கலாம், சீட்டிங், நம்பர் ரேங்கிங், பிளட் ரிலேஷன் அண்ட் டைரக்ஷன், எம்ஓடி, சிலாயிசம், கோடிங், எதுலேருந்து வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ பேசிக் அதில் கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா வெதர் இட் இஸ் வர வைக்க முடியுமா, வர வைக்க முடியாதா, அதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான். ஒரு சில எல்லாத்துலேயும் 1 2 3 அப்படின்னு ட்ரை பண்ணு. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, பேஸ்ட் ஆன் தட் அந்த ஆப்ஷன் மெத்தட்லையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் செட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் பத்தல, ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டேன். ஓவராலாக நம்மளால் எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதா? ஸோ இந்த செஷனை பொறுமையாக கிளியர் கட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு விஷயம் எழுதி போட்டல, அது புக்கில் கிடையாது. ஸோ நீங்கள் தான் அது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால தான் அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச். Bye-bye.